பவுல் பெற்ற 3 மகன்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் போது ஆவிக்குரிய ரீதியில் தான் பெற்ற 3 குமாரர்களை பற்றி வேதாகமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவது தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு 1-2 வாக்கியங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த வசனத்திலிருந்து தீமோத்தேயுவை உத்தம குமாரன், உத்தம மகன் என்று பவுல் அழைத்ததை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக தீத்துவை தன் மகன் என்றும் குமாரன் என்றும் பவுல் அழைத்திருக்கிறாரா? அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். தீத்து 1 அதிகாரம் 1 வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. இந்த வசனத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தீத்துவை உத்தம மகன், உத்தம குமாரன் என்று பவுல் அழைப்பதை பார்க்க முடிகின்றது. மூன்றாவது நபர் ஒனேசிமுவை மகன் என்று அழைத்திருக்கிறாரா? ஆம். பிலமோன் 10 வாக்கியத்தை வாசிக்கின்றேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகின்றேன். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் போது நான் பெற்ற மகன்தான் ஒனேசிமு என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை போல தீமோத்தேயு, தீத்து, ஒனேசிமுவை மகனாக நினைத்தது போன்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் தான் பெற்ற மகனை மற்றும் மகளாக நினைக்காமல் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னுடைய குமாரர்களாகவும் குமாரத்தைகளாகவும் பெற்ற பிள்ளைகளாகவும் பார்க்கக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவோடு இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.